Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 10 brutal death in Naruto. அதாவது நம்ம Naruto சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல பாதி பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. பட் அதிலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டவர்கள் யாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னா நம்ம இப்போ ஒரு எபிசோட் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மப் கேமிங் சேனல். நான் உங்க மல்டோ பாய். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 10th பிளேஸில் பார்க்க போகிறது ஹக்கு அண்ட் சாபுசா. நருட்டோ கிளாசிக்கில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் தான் நம்ம சாபுசா. அண்ட் நருட்டோ கிளாசிக்லேயே இவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம சாபுசாவோட கதையும் சரி, அக்குவோட கதையும் சரி நருட்டோ கிளாசிக்லேயே முடிச்சு விட்டுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம அக்கு எப்படி இறந்து போயிருப்பாருன்னா, சாபுசாவை காப்பாற்றுறதுக்காக குறுக்கில் வந்து மாட்டி அக்கு இறந்து போயிருப்பான். இந்த சீன் அனிமேல பார்க்கும்போது ஓரளவுக்கு சென்சர் பண்ணி கரெக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் மாங்கால பார்த்தீங்கன்னா கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம சாபுசாவோட டெத்துமே. சாபுசா அக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பாசியை போட்டு தள்ளுறதுக்காக போவான் இல்லையா, அப்போ அவனுடைய உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கத்தியாக தான் இருக்கும். சும்மா அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சொட்ட சொட்ட அவனுடைய பாசை போட்டு தள்ளுவான். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேரோட டெத்துமே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது நம்ம ஜெரையா சென்சே. நம்ம ஜெரையா எப்படி இறந்து போயிருப்பாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெயினோட கையில் தான் இறந்து போயிருப்பாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துல பெயினோட பார்த்து எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெரையாவை குஜிலி மஸ்து பண்ணியிருப்பானுங்க. இந்த ஃபைட்டில் நம்ம ஜெரையா ஸ்டார்டிங்கில் எல்லா பெயினுக்குமே பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெரையாவை போட்டு தள்ளுவானுங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபைட்டில் நம்ம ஜெரையாவோட ஒரு பக்கம் கையவே பெயினோட பார்த்து வெட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பெயினோட பார்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெரையாவோட முதுகில் அந்த ராடு இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் ராடு, அது எல்லாத்தையும் இறக்கி சாகடிப்பானுங்க. இப்போ நான் இந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். பட் நருட்டோ மாங்காலையும் சரி அனிமேலையும் சரி நம்ம ஜெரையாவோட போராட்டத்தை பயங்கரமாக காமிப்பாங்க. ஐ மீன் நம்ம ஜெரையா அந்த இடத்துல எப்படி சண்டை போட்டாருன்றதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. பெயினோட பார்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெரையாவை கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இருந்தாலுமே அவர் கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ண வந்தாரோ அதை பண்ணி முடிச்சிருப்பாரு. இவரை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஒருத்தர் கிடையாது, ஒரு ஆர்மியவே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மிஸ்ட் ஆர்மி இருக்காங்க இல்லையா, கிரிகாகுரிய வில்லேஜஸ் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம ஒபிட்டோவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். சரியா சொல்லணும்னா மிஸ்ட் வில்லேஜஸ் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ரின் கேப்சர் பண்ணிட்டு போவாங்க. அப்பதான் கக்காஷி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஊர்ல சண்டை போடுவாரு. பட் அப்படி சண்டை போடும்போது நம்ம ரின் குறுக்கில் வந்துட்டு கக்காஷியோட அட்டாக்ல மாட்டி அந்த இடத்துல இறந்து போவாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒபிட்டோ தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. தன்னுடைய காதலி தன்னுடைய கண் முன்னாடி இறந்து போறதை பார்த்த ஒபிட்டோ பயங்கர காண்டாகி அந்த மிஸ்ட் வில்லேஜஸ் அந்த எல்லாரையுமே சும்மா போட்டு சாகடிப்பாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஒபிட்டோவால உட் ரிலீஸுமே பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த உட் ரிலீஸ் யூஸ் பண்ணி சும்மா பயங்கரமா சண்டை போடுவாரு. இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி நம்ம ஒபிட்டோ இந்த அளவுக்கு உட் ரிலீஸ் யூஸ் பண்ணியிருப்பானா அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை போடுவான். நருட்டோ அனிமேல பார்க்கும்போது இந்த ஃபைட் சாதாரணமாக தெரியலாம். ஆக்சுவலாக அங்கேயுமே சாதாரணமாக தெரியாது, பயங்கரமாக தான் தெரியும். பட் நருட்டோ மாங்கால பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பார்க்கும் இடம் எல்லாம் சும்மா ரத்தமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த உட் ரிலீஸ் யூஸ் பண்ணி அந்த ஆர்மி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வானத்திலே தொங்க விட்டுருப்பான். இந்த ஒரு ஃபைட்டே போதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒபிட்டோ இன்னும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்றதுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஏதோ ஒரு வெறி வந்து சண்டை போடுவோம். பாதி பேரோட உடம்புக்கு மேலே உட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒபிட்டோ இந்த இடத்துல உட் ரிலீஸ் யூஸ் பண்ணி எல்லாருமே போட்டு தள்ளுவான். இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 7th பிளேஸ்ல பார்க்க போறது ஃபூ யமனாக்கா. 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம கபுட்டோ இருக்கான் இல்லையா, அவன் இம்பியூர் வேர்ல்டு ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணி நம்ம இவரை உயிரோடவே சாகடிச்சிருப்பான். ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தனை உயிரோட கொண்டு வர்றது வேற, பட் உயிரோட இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சு ஒருத்தனை கொண்டு வரது எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. லிட்டரலி நம்ம கபுட்டோ ஃபூ யமனாக்காவை ஒரு பலியாடாக பயன்படுத்தியிருக்கான். ஆக்சுவலாக அந்த டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான டெக்னிக் தான். உயிரோட இருக்கிற ஒருத்தனை லாக் பண்ணி அவனை சாகடிச்சு இன்னொரு ஒருத்தனோட சோலை இங்கே கொண்டு வரதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இவரை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க போறது இடன் சாண்ட் வில்லேஜஸ் அந்த பக்குராவோட அட்டாக் மூலியமா இறந்து போனவங்கள தான். இவங்களை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் இவங்களுடைய அட்டாக்லாம் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஒரு லெஜெண்டரி கொனைச்சி. இவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்டைல எந்த இடத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா மிஸ்ட் வில்லேஜஸ் அந்த ஷினோபிஸுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போகும். அந்த இடத்துல இவங்க சூப்பராகவே சண்டை போட்டுருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஃபயர் அண்ட் விண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபியூஷன் அட்டாக் ஒன்று பண்ணுவாங்க. அந்த அட்டாக்லாம் தாறுமாறா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க அந்த ஸ்கோர்ச் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் அட்டாக் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட பாடிக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வேப்பர் ஆகி மேலே போயிடும். லிட்டரலா இவங்களால ஆப்போனன்ட்டோட பாடிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அவங்கள கதற வச்சு சாகடிக்க முடியும். இந்த ஃபைட்லேயே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அங்கங்கே அப்படியே மம்மி மாதிரி எல்லாருமே செத்து கிடப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும்.
இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது கிசாமி. அகட்சுகி டீம்ல இருக்கிறவங்கள பயங்கர கொடூரமான முறையில் கொல்லப்பட்டவர்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆள் தான் நம்ம கிசாமி. ஆக்சுவலா நம்ம கிசாமி எப்படி இறந்து போவாருன்னா சூசைட் பண்ணி தான் இறந்து போவாரு. பட் அப்படி சூசைட் பண்ணி இறந்து போறது தான் பயங்கர கொடூரமா இருக்குமே. அதாவது நம்ம மைட் கேக்கும் கிசாமேவுக்கும் லாஸ்டா ஒரு ஃபைட் நடக்கும் இல்லையா, அந்த ஃபைட்ல நம்ம மைட் கே கிசாமேவை போட்டு பொலன்னு பொலந்து கிசாமேவை பிடிச்சிருவாரு, லாக் பண்ணி வச்சிருவாரு. அப்படி லாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கிசாமி கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படியாச்சும் கறக்கணும் அப்படின்றதுக்காக கிசாமேவை பிடிச்சி சும்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் கிசாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ண மாட்டான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல கிசாமே வெளியே முடியாது, எங்க நம்ம உண்மையை சொல்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிசமே பார்த்தீங்கன்னா தன்னை சூசைட் பண்ணி அந்த இடத்துல இறந்து போயிடுவான். அதுவும் எப்படி இறந்து போவானா, நம்ம கிசமேவோட ஷார்க் அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஷார்க்கை வர வச்சு அந்த ஷார்க் நம்ம கிசமேவை சாப்பிட வச்சு இறந்து போவான். அனிமேல பாக்குறதுக்கு இது நார்மலா இருக்கலாம், பட் நருட்டோ இந்த கலர்டு மாங்கலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா அப்படியே ரத்தம் தெறிக்க கொடூரமா இருக்கும் அந்த சாவே. இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போறது சகோன் அண்ட் உகோன்ஸ் டெத். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம சகோன் அண்ட் உகான் கூட சண்டை போட்டது கிபா தான். கிபாவை நம்ம கண்கூரை காப்பாத்தி கண்கூரை பத்தி இவங்க 2 பேரும் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல நம்ம கண்கூரோட ரியல் பவர் என்னன்றதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கண்கூர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கண்கூரோட பப்பட் இருக்கு இல்லையா, அதே ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இவனுக்கு 2 பேரையும் மாட்ட வச்சு அதை பாட்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சிடும், உடம்பே தனித்தனியா பிரிச்சு சாகடிப்பான். உயிரோட இருக்கிற ஒருத்தனை ஒரு ட்ராப்ல மாட்டி அந்த ட்ராப் ஃபுல்லா சும்மா கத்தியை சொருக விட்டு அவனை குத்தி சாகடிக்கிறது மட்டும் இல்லாம பாட்டா பிரிச்சு சாகடிச்சிருப்பான். நருட்டோ மாங்கால இந்த சீனை பார்க்கும்போது நம்ம கண்கூரோட ட்ராப் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப்ல இருந்து ரத்தம் வெளியே வரது மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு டார்க் ரூம்ல உங்களை சீல் பண்ணிட்டு எங்கிருந்து கத்தி வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி கத்தியை வச்சு உங்களை குத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கண்கூர் இந்த இடத்துல பண்ணியிருப்பான். நம்ம நினைச்சு பார்க்கறத விட இந்த டார்ச்சர் மெத்தட் ஆகட்டும் டெத் ஆகட்டும் பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். ஸோ அதனால தான் இதை தூக்கி இந்த லிஸ்ட்ல நான் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போறது ஜூகோஸ் மான்ஸ்டர் வெர்ஷன். நருட்டோ மாங்கால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நருட்டோ அனிமேல வரும்போது பயங்கரமா சென்சார் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் மிக முக்கியமான ஒரு சீன் தான் இந்த சீன். அதாவது நருட்டோ சீரிஸ்ல நம்ம சாசுகே ஜூகோவை அவனுடைய டீம்ல சேர்த்துக்கிறதுக்காக ஜூகோவை மீட் பண்றதுக்கு ஜூகோவோட ஐட் அவுட்டுக்கே போவான் இல்லையா, அப்பதான் இந்த ஒரு சீன் நடந்திருக்கும். லிட்டரலா இந்த இடத்துல நம்ம ஜூகோ ஒரு மான்ஸ்டரா மாறது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருப்பான். அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாலாம் இல்ல, ஒரு சிலரோட மூஞ்ச உடைச்சி சாகடிச்சிருப்பான். ஜஸ்ட் இந்த ஒரு பேனலை மட்டும் பாருங்களேன், சுத்தி சும்மா ரத்த கரைகளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஜூகோ இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரா மாறது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே அடிச்சிருப்பான். இதுக்கு காரணம் நம்ம ஜூகோட பாடியில இருந்து அந்த கர்ஸ் மார்க் தான். ஆக்சுவலா இந்த கர்ஸ் மார்க்கோட தான் நம்ம சாசுகே கூட சண்டை போடுவான். பட் அந்த இடத்துல நம்ம சாசுகே ஒரே ஷாட்லயே அவனை டிஃபீட் பண்றோம். இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல நம்ம 2nd பிளேஸ்ல பார்க்க போறது யூகிட்டோ நீ. ஆக்சுவலா யூகிட்டோ பாத்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கி. ஸோ இந்த ஜிஞ்சுரிக்கை கேப்சர் பண்றதுக்கு நம்ம காகுசு அண்ட் ஈடன் இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம யூகிட்டோ இவங்க 2 பேரும் கூடயுமே நல்லா தான் சண்டை போட்டுருப்பாங்க. அந்த ஜிஞ்சுரிக்கி பவர்ல யூஸ் பண்ணி நல்லாவே சண்டை போடுவாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது, ஏன்னா இவங்க 2 பேருமே டெக்னிக்கலா பார்க்கும்போது இம்மோர்டல் கேரக்டர். ஸோ அதனாலே நம்ம யூகிட்டோ நீயால இவங்களை டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல கிசமே அண்ட் காகுசு இவங்க 2 பேரும் யூகிட்டோ நீயை கேப்சர் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள உயிரோடவே தொங்க விட்டுருவானுங்க. இந்த ஒரு இமேஜ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு மீம் டெம்ப்ளேட்டா இன்டர்நெட் ஃபுல்லாவே சுத்தி கொண்டு தான் இருந்திருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல நம்ம யூகிட்டோவுக்கு பதில் சுனாடே தொங்குற மாதிரி எல்லாம் கூட போட்டிருப்பானுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம காகுசு அண்ட் ஈடன் இவங்க 2 பேரும் யூகிட்டோ நீயை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள உயிரோட கேப்சர் பண்ணி வச்சு கொடூரமான முறையில் சாகடிச்சிருப்பானுங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம 1st பிளேஸ்ல பார்க்க போறது ஷிகுரே அண்ட் மிடாரே. ஆக்சுவலா இந்த இடத்துல இவங்க 2 பேரோட பேரை சொல்றதுக்கு பதில் நம்ம காராவோட கையில இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். நருட்டோ கிளாசிக்ல நம்ம காராவை காமிக்கும் போது பயங்கர ப்ரூட்டலா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர டெரிஃபைங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம பார்க்கும்போதே மற்றவங்களை அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா சுனின் எக்ஸாம் அப்ப ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பானுங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம காரா நிறைய சம்பவங்களை பண்ணியிருப்பான். அந்த சம்பவங்கள்ல மாட்டின ஒரு டீம் தான் டீம் ஷுகுரே. டீம் ஷுகுரே கூட நம்ம காராவோட டீம் ஃபைட் பண்ணும்போது நம்ம காரா மட்டுமே அவங்க எல்லாரையும் சோலோவா முடிச்சு விட்டுருப்பான். அவனுங்க எல்லாரும் ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணாலுமே இவன் சாண்டை வச்சு இவனை கவர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அதே சாண்டை வச்சு அவங்களை கேப்சர் பண்ணி அவங்களை சாகடிச்சிருப்பான். நம்ம காரா அவனுடைய ஆப்போனன்ட்டை அந்த சாண்டை மூலியமா கவர் பண்ணி அந்த சாண்டை வெடிக்க வச்சு பிளாஸ்ட் பண்ண வச்சு அவங்களை சாகடிச்சிருப்பான். நருட்டோ அனிமேல பாக்குறதுக்கு இது ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். பட் நருட்டோ மாங்கால பாத்தீங்கன்னா அந்த சீனை பயங்கர டெரிஃபைங்கா காமிச்சிருப்பாங்க. காரா ஒருத்தனை சாண்ட்ல லாக் பண்ணி அந்த சாண்டை வெடிக்க வச்சு சாகடிச்சிருப்பான் இல்லையா, அப்படி வெடிக்கும் போது அதுக்குள்ள இருந்து ரத்தம்லாம் வெளியே வரும். அந்த ரத்தத்துக்கு நம்ம காரா கொடை பிடிச்சின்னு இருப்பான் கீழே. ஐ மீன் அந்த பிளட் இவன் மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே லிட்டரலா கொடை பிடிச்சி நின்று இருப்பானுங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது தான் நம்ம காரா இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல யோசிச்சிருப்போம். பட் அதன் பிறகு நம்ம காராவை டம்மி பண்ணிட்டானுங்க, அது வேற கதை. பட் இந்த இடத்துல நம்ம காரா பண்ண சம்பவம் பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். ஸோ அதனால தான் இது தூக்கி நான் இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ கைஸ் நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமா இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்ல உங்களுக்கு மிகவும் ப்ரூட்டலா இருக்கக்கூடிய ஒரு டெத் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பத்தி பேசணும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும். போயிட்டு நன்றி, வணக்கம்.